ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம அடுத்தது லாஸ்ட் வீடியோவில் டபிள்யூ பேட்டர்ன் பார்த்துருந்தோம் ஒரு வீடியோவில். அதுக்கு ஆப்போசிட்டாக எம் பேட்டர்ன் பார்ப்போம். டபிள்யூ பேட்டர்ன் நம்ம சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது. எம் பேட்டர்ன் மேலே ரெசிஸ்டன்ஸு இல்லைன்னா ஷார்ட் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, மேலே கீழே போய் வருது. அப்போ குயிக்காக ஷார்ட் பண்ணலாம், பை பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த எம் பேட்டர்ன் நல்லாவே இது பண்ணும். இது லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் எல்லாத்துக்குமே எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நன்றி, 200 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வாங்க நம்ம எம் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ இது டபுள் டாப் இல்லைன்னா டபுள் டாப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏன்னா 2 டாப் இருக்கும். அதனால இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட்டு. இங்கே ஒரு டாப் ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு மறுபடியும் போய் இங்கே ஒரு டாப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது ஒரு 2 டாப், டபுள் டாப். அப்படிலாம் இது ஒரு எம் பேட்டர்ன். எம் வரைங்கிறதுல கரெக்டாக இருக்கும். அதனால தான் இது டபுள் டாப் இல்லைனா எம் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெண்டாவது டாப் ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா நமக்கு மார்க்கெட் இனி லாங் பொசிஷனில் இருந்தால் ரெண்டாவது டாப் ஃபார்ம் பண்ணி இந்த ரெட் கேண்டில் அந்த அலர்ட் கேண்டில் பிரேக் பண்ணி கீழே போதெல்லாம் நம்ம லாங் பொசிஷனில் எக்ஸிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். செகண்டு, நம்ம இந்த இடத்துல இதை மறுபடியும் பிரேக் பண்ணுதுன்னா, 2 டாப்பு, இந்த டாப்புடைய இந்த கேண்டில் அலர்ட் கேண்டில் இது ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை பியரிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி என்கல்ஃபிங் கேண்டில், ஷூட்டிங் ஸ்டாரு, வேறு எது ரிவர்சல் கேண்டில், இதெல்லாம் பியரிஷ் கேண்டில் இந்த இடத்த ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுக்கலாம். எங்கே டார்கெட் வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும், எம்முடைய இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எம்முடைய இந்த மிடில் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா, இதுக்கு கீழே இந்த இது பிரேக் பண்ணிட்டு கீழே வருதுன்னா, இந்த கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது, மேபி இந்த கேண்டில் பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா அதை நம்ம இங்கே வேற ஒரு என்ட்ரியாக வச்சுக்கலாம். எதுக்குன்னா ஷார்ட் ட்ரேடுக்கு. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுடைய ஹைட் இந்த இது பெருசாக இருக்கிறதுனால இருக்கு, மேபி சின்னதாக இருந்தால் அதனுடைய ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இது செகண்ட் ட்ரேடு. இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணால் பிரமிடிங் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். சப்போஸ் அங்கே மிஸ் பண்ணோம், ரெசிஸ்டன்ஸில் மிஸ் பண்ணால் பிரேக் டவுன் ட்ரேடு இது பேர். அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு, இது பிரேக் டவுன் ட்ரேடு. இந்த இடத்துல என்ட்ரி ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். நம்மளுடைய அடுத்த டார்கெட் என்னென்னா, இந்த எம்முடைய ஹைட்டு, இந்த ஹைட்டு நமக்கு இது வரைக்கும் வரும். மேபி இது பெரிய லாங் அப் ட்ரெண்டாக இருந்தால் நம்மளுடைய டார்கெட் இந்த எம்முடைய ஹைட்டு, இந்த ஹைட்டோடைய இது வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இதுலேயே இன்னொன்று என்ன பண்ணலாம், சரி நான் எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம அடுத்து சிஐபி லெவலில் ட்ரேட் பண்ணணும். அது என்னது சிஐபி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐபி லெவல் தான் என்னன்னு தெரியாதவங்க போய்ங்க, சேஞ்ச் இன் பொலாரிட்டி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இங்கே ஒரு லைன் வரைங்க. இந்த சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல பண்ணுது. நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடும் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே பிரேக் டவுன் ட்ரேடும் மிஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்
இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்து இங்க ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல ஆக்ட் பண்ணும்போது இதுக்கு கீழே வந்தா ஷார்ட் பண்ணிடணும். இது வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு, இதுக்கான ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லாவே கீழே இன்னும் ஃபால் ஆகும் பாருங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 3 வழியா அதில் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு, பிரேக் டவுன் ட்ரேடு, பிரேக் டவுன் ஆகிட்ட பிறகு சிஐபி ட்ரேடு, சேஞ்ச் இன் பொலாரிட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். பேட்டர்னில் 3 டைப்பாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மிஸ் பண்ணிட்டா பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கலாம். பிரேக் டவுனும் மிஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீட்ரெஸ்மெண்ட்டில் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணலாம். மீன்ஸ் அப் சைடு வந்து இந்த இடத்த சிஐபி லெவலில் ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே கான்செப்ட் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது தான், புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தோடைய ஒரு வார்னிங் தான். என்னன்னா நம்ம வந்து புல்லிஷ் செட்டப்பில் இருக்கும், அதாவது லாங் பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 2 டாப் ஃபார்ம் பண்ணதுன்னா அலர்ட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ப்ளஸ் மறுபடியும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ வந்து நம்ம ஷார்ட் ட்ரேட் இது பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டே இருந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணோன்னா மேபி வந்து பேரிஷ்க்கு மாறலாம். புல்லிஷ்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் ட்ரேட் இருக்கலாம், இல்லை வந்து பையிங் பொசிஷனை எக்ஸிட் பண்ணலாம் பை பண்ணி வச்சதை. எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து மந்த்லி சார்ட்டு. இங்கே ஒரு இந்த கலர், இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப், ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்திருக்கு மந்த்லியில். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. இதை மறுபடியும் பிரேக் பண்ண பிறகு நமக்கு வந்து அடுத்து வந்து பிரேக் டவுன் ட்ரேட் எடுத்திருந்தா மேபி அந்த பேட்டர்ன் இது வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாருங்க, இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, சிம்பிளானது. மேபி இப்படி கூட வரும், நீங்கள் இதில் வரைஞ்சி பார்க்கணும். வருதுங்களா? இது பென் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு, இது பிரேக் டவுன் ட்ரேடு. பிரேக் டவுன் ஆன பிறகு இது இங்கே சிஐபி லெவல் கூட வரல, பெரிய டவுன்ஃபால் நடந்திருக்கு மந்த்லியில். இப்போ நம்ம வந்து லாங்காக யோசிக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடுங்க, பிரேக் டவுன் ட்ரேடுங்க. இங்கே பாருங்கள், பிரேக் டவுன் ஆகி சிஐபி லெவல் வந்திருக்கு பாருங்கள், வந்து இதையும் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு, அடுத்து நல்ல ஃபால் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து டபுள் டாப்னா இந்த டாப்புக்கு நேராக தான் வரணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஒரு டாப்பு மேலே ஒரு டாப்பு கீழே அப்படி வர சான்ஸ் இருக்குது. மேபி லோயர் டாப் இது வந்து ஃபார்ம் பண்ணலாம். லோயர் டாப் ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். மீன்ஸ் இது கூட வந்து பொலிஞ்சர் பேண்டர்லாம் வச்சா இன்னும் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடும். ஆர்எஸ்ஐ வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு 5 ஸ்டார் செட்டப் வந்து 10 ஸ்டார் செட்டப்பாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இது பிரேக் பண்ணோடனே நிறைய டவுன்ஃபால். இங்கே ஒரு பேட்டர்ன். இது எல்லாமே வந்து இப்போ வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். இந்த ஒரு ட்ரெண்டு எக்ஸாக்டாக மாதிரி இருக்காது, இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். 2 டாப்பு ரெசிஸ்டன்ஸு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு, நெக்ஸ்ட்டு பிரேக் டவுன் ட்ரேடு. பிரேக் டவுன் வந்து இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பெரிய டவுன்ஃபால். அகைன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் வீக்லி சார்ட்டில் இப்போ டவுன் ஆனது. இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, சிம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், மறுபடியும் லோயர் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் லோயர் டாப் ஃபார்ம் பண்ணால் அடுத்தடுத்து வந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு பேட்டர்ன். லோயர் டாப் ஃபார்ம் பண்ணிச்சு,
இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காம மறுபடியும் பிரேக் ஆன உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கோக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரேக் ஆயிருக்கும். இங்கே ஒரு எம் பேட்டர்ன். இது எக்ஸாக்டாக சிஐபி லெவலில் வந்துட்டு மறுபடியும் கீழே போயிருக்கு. அப்போலோ டயர்ஸ் இங்கே பாருங்க, பர்ஃபெக்டான எம் பேட்டர்னு. அது பிரேக் பண்ண உடனே நமக்கு வந்து எந்த ட்ரேட் வந்து நல்லா போகுதுன்னு தெரியாது. நம்ம வந்து ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அந்த ட்ரேடோட இந்த ட்ரேடு எல்லாம் வந்து ஒரே ட்ரேட்ல இருந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் கிடைச்சிருக்கும். எத்தனை டேஸ்? 1 2 3 4 5 6 7 இந்த இதோட 8 டேஸ் நான் ஸ்டாப்பாக வந்து டவுன் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க 520லேருந்து 450 வரைக்கும் போயிருக்கு, 449. ஸோ ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணால் இதனுடைய 6 ஃபிகர் ட்ரேட்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிடும். M&M ஃபினான்ஸ் இங்கே ஒரு எம் பேட்டர்ன், நல்ல அப் ட்ரெண்டு. அதனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. அச்சீவ் பண்ணிட்டு சைட்வேஸ். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். இங்கே பாருங்கள், சப்போஸ் எம் பேட்டர்ன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இங்கே வந்து மறுபடியும் நமக்கு எம் பேட்டர்ன் வருது. முன்னாடி உள்ள சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆகிட்டு எம் பேட்டர்ன் வருதுன்னா அதனுடைய ஃபால் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சார்ட்டை வந்து நிறைய பார்க்க தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், சார்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும் போது. நெக்ஸ்ட் ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் ஒரு எம் பேட்டர்ன், நல்ல ஃபாலு. அடுத்தது நமக்கு டார்கெட் அச்சீவ்டு. இங்கே ஒரு எம் பேட்டர்ன். இது பாருங்க, இது இந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ண பிறகு எவ்வளோ இன்னும் ஃபால் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். சிம்பிளாக இருக்கும் டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணேன். சார்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய சார்ட்டில் டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும் போது உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்டோட சிம்பிளாக நம்ம வந்து ஈஸ்பை ட்ரேடிங் வந்து ஈஸியாக எப்படி ட்ரேட் பண்ணலாம், சிம்பிளிசிட்டி தான் நம்மளுடைய கோர் கான்செப்ட்டு. அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லா வீடியோவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ட்ரேட் எடுத்தாலும் சிம்பிளாக இருக்கணும், நம்ம படிக்கிறதும் சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக இருந்தால் தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும், பைசா இதெல்லாம் சம்பாதிக்க முடியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். 200 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.